தமிழாரத்தின் மதிய நேர செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றோம். முதலாவது செய்தியாக, இலங்கை நாடாளுமன்றத்தை நாளை இரவு 9:30 மணி வரை நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த சில நாட்களாக நிலவிய மோசமான காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை தொடர்பில் சபை ஒத்திவைப்பு மீதான விவாதத்தை நாளை மாலை 5:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முக்கிய செய்தியாக, திருகோணமலையைச் சேர்ந்த 60 வயது பெண் ஒருவர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இதன் அடிப்படையில் எதிர்வரும் 4ஆம் தேதி விசாரணை இடம்பெறவுள்ளதாக அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எந்தவித காரணங்களும் குறிப்பிடப்படாமல் விசாரணைக்கென அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தியாக, அரிசியின் மொத்த விலையை மீண்டும் உயர்த்தியுள்ளதாக அரிசி ஆலை உரிமையாளர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள அரிசி மொத்த வியாபாரிகளுக்கு அறிவித்துள்ளனர். நாட்டு அரிசி, சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகிய அரிசிகளின் மொத்த விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் நாட்டு அரிசியின் மொத்த விலை 255 ரூபாயாகவும், சம்பா அரிசி 260 ரூபாயாகவும், கீரி சம்பா 275 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான செய்தியாக, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 16ஆம் தேதி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் முக்கியத்துவமிக்க சந்திப்புகளில் ஜனாதிபதி ஈடுபட உள்ளார் எனவும் கூறப்படுகிறது. இந்திய பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் எனவும், வர்த்தக சமூகத்தினருடனும் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது எனவும் அறிய முடிகிறது. மேலும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரும் ஜனாதிபதியுடன் டெல்லி செல்ல உள்ளனர். கடற்றொழிலாளர்கள் பிரச்சினை சம்பந்தமாகவும் சந்திப்புகளில் கலந்துரையாடப்பட உள்ளது. தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.